ஆஸ்ட்ரோ டிவி ஆதிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். முதலில் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள குரு பகவான், 3ஆம் இடத்திலே கேது, 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி 12ஆம் தேதி பாருங்க சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 17ஆம் தேதி உங்க ராசிக்கு அதிபதி புதனும் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்ம குரு, ரொம்ப கவனமா இருக்கணும். ஜென்ம குரு காலகட்டத்தில் எப்போதும் ஒரு டென்ஷன், எப்போதும் ஒரு படபடப்பு, எப்போதும் நீங்க பாருங்க ஒரு ஒரு சுய சிந்தனையில இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். அதனால் ரொம்ப அவசரப்படாமல் கோவப்படாமல் இருக்கணும். இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. மிகப்பெரிய ஒரு விஷயத்தில், மிகப்பெரிய ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்துலலாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னா இந்த ஜென்ம குரு காலகட்டங்கள். மேலும் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கிறார். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல எங்க போனாலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்க ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்வை இருப்பது. முக்கியமா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியை குரு வீட்டில் இருந்து அந்த குரு பார்க்கறதுனால வராத பணம் எல்லாம் வந்து சேருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அப்போ ஜனவரி ஒரு 17ஆம் தேதி வரையும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல அமர்றார். உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல அமரும் பொழுது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். யாராவது வெளியூரில் போய், வெளி மாநிலத்தில் போய், வெளிநாட்டில் போய் பிழைக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த காரியங்கள் வெற்றியாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தில் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். சொத்து வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் 4ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்துல மறைகிறாருங்கிற போது. அதே போல் சுக்கிரனும் பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஜனவரி 12ஆம் தேதி வரையும் பாருங்க சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருப்பார். சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதி, மேலும் 12ஆம் ஆதி. தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும். கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நல்லா தெளிவாக இருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள். இந்த மாதம் வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்கறது 5 குடையவனும் 7 குடையவனும் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் பார்த்துக்கிறாங்க. இது பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க, ஒரு சொந்த தொழிலில் இருக்கீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல பேரு புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த குரு சுக்கிரன் பார்வை பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய முயற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலையும் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய முக்கியமாக உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 5 குடைவன் 7 அமர்ந்து குரு பகவான் பார்க்கிறார். அப்போ புத்திஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்க்கிறார் அப்படிங்கும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்கள் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கும் போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருப்பார். 5ஆம் ஆதி 8க்கு போகிறார். அதுவும் பாருங்கள் உங்களுக்கு விபரீத யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வழக்கு அது சாதகமாக முடியும். எதிர்பாராத பணவரவுங்கிறது இருக்கும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அதே போல் சூரியன் பாருங்க 7ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். புது வேலையாட்கள் அமைவார்கள். சுலப கடன் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றியில் முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றியாக முடியும். அதே போல் தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மை அளிக்கும்.
தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். புதுசாக ஆபரணங்கள் எடுக்க முடியும். ஆபரண தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அப்போ ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறது, உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த வீட்டில் இருக்கிறது, இதெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டம். பொதுவாக 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறது காதல் கைகூடும். ஒரு சிலருக்கு பாருங்கள் திடீர் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் அதிர்ஷ்ட மாதம். இன்னும் சொல்ல போனால் இந்த மார்கழி மாதத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை பிறகுதோ அவங்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சூரியன் குருவும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் பூர்வீக சொத்து பலம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் பிள்ளைகள் பிறந்தால் உங்களுக்கு பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா சூரியன் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. ஓகே, அதே சூரியன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல மறையிருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்துக்கு போனால் அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் வீட்டில் ஆபரணங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஏதாவது காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆபரண விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும். மற்றபடி பாருங்கள், சூரியன் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால பெரிய கெடுபங்கள் இல்லை. ஆனால் செவ்வாய் பகவான் பாருங்கள் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு இந்த மாதம் போகிறார். அவசரப்படக்கூடாது. இந்த மாதம் திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடாது. கோபத்தை குறைக்கணும் முக்கியமாக. ஏன் அப்படின்னா ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்றார். அப்போ கோபத்தை குறைக்கணும், திடீர் முடிவுகள் ஆகாது. அதே போல் யாருக்கிட்டையும் சீக்கிரம் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதராசிக்காரர்கள் 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தில் அமர்வதனால அந்த ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல், லாபாதிபதி 7ல், சொத்து வகையில் அதிர்ஷ்டம். ஏதாவது புதுசாக இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது மிதராசிக்காரர்களுக்கு. வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. ஜனவரி 15ஆம் தேதி வரையும் வியாபாரத்தில் யோகம் கிடைக்கும். அதே போல் சொந்த பந்த பகை மாறும். இந்த மாதம் எதிர்பாராத ஒரு யோகம் கிடைக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்துல லாபாதிபதி அமர்ந்து 10ஆம் அதிபதி பார்க்குறாரு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். அதே போல் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 7ஆம் இடம் வலுவாக இருக்குது. 7ஆம் இடங்கிறது பிரயாணம். அப்போ ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளே யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னா பாருங்கள், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும். இந்த மாதம் புது நண்பர்கள் அமைவார்கள். நீங்கள் ஏதாவது தொழில் பார்ட்னர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா புது தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளே. வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இருக்குது. கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். அந்த மாதம் முக்கியமாக ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மிதராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்ம குருங்கிறதுனால எப்போதும் ஒரு பதட்டம், படபடப்பு, எப்போதும் ஒரு டென்ஷனுங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஜனவரி மாதத்தில். ஏன் அப்படின்னா இந்த மாதம் நிறைய கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ 2-3 வழிகளில் உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய மாதமாக மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் விளங்கும். மிதராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 18, 19, 20 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2, 3, ஜனவரி 7, 8, அதே போல் ஜனவரி 13, 14, 15, 16, 17, 18, ஜனவரி 25, 26, 27, ஜனவரி 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி நாங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ண நன்றி.